நீ அவனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறா பாத்துக்க. நல்லா குளிச்சாச்சு மலையில. அப்போ நீ ஆஸ்திரேலியால இருக்கிற வாஷிங்டன்ல வேலை பார்க்குற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து இன்ட்ரோவே மதுரையில தான் எடுத்திருப்பேன். இவங்க இது 2 பேத்துல இவங்க தான் என்னோடய அப்பா. பெரியப்பா செகண்டாக கட்டினது வந்து என்னோடய பெரியப்பா. வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களை வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் 2 பேருமே எந்திரிக்கவே இல்லை, செம்ம தூக்கத்தில் இருந்தாங்க. நைட்லாம் சரியான ஆட்டமாக. இது எங்கள் அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பாவோட ஃபோட்டோ. வலிச்சுல காலு காலை காட்டு. இந்த காலு கீழே விழுந்து விழுந்து இந்த காலில் தான் 2 தடவை அடிபட்டுச்சு. வந்து கல்யாணத்துக்காக கிளம்பிட்டு இருக்கோம். லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக 9:30 நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். நான் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஸோ மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் வந்துடுவாங்க. நான் வீடியோவில் நீ கவர் பண்ணுறேன். ஷாலினி, பெல்சி எல்லாருமே வருவாங்க. இப்போ வந்து என்னோடய ஃபுல் லுக் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கெவின் போகணும். கெவின் எந்திரிங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போலாமா? கொஞ்சம் நல்லா தொடச்சு பவுடர் அடிங்க. தங்கப்பில் அம்மா பாரு தலைசி போட்டு அடிக்கலாம். எரி கொஞ்சம் கட்டிக்கியா? பாருங்க எவ்வளோ மொத்தமாக கட்டியிருக்காங்கன்ட்டு. இது மாதிரி பூ வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட ஆச்சு. எவ்வளோ போச்சு நல்லா ஒர்க் பண்ண. மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து வெளியே ட்ரிப் ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் எல்லா கசின்ஸுமே ஒன்றா மீட் பண்ணுற டைம் வந்து இதுதான். அதனால் சரி பிளான் பண்ணலான்னு போட்டுட்டு தான் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துகிட்டு நானும் போனேன். பார்த்தா அந்த பிளானே வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. காலையில தான் வந்தோம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அப்பா வரீங்களா? வருவாங்க பரவாயில்ல. ஹாய் சொல்லுங்க, எங்க வந்திருக்கீங்க? நாங்க வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? டாடா ஹலோ இங்க பாருடி. ஏய் இங்க பாருடி. யா யா குட்டி.
எங்கள் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க அது மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ எங்களுக்கு பிறந்த குழந்தைங்க தான் எல்லாருமே ஆம்பளை பசங்களாகவே பிறந்துச்சு. பார்த்து போர் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக எங்கள் ஷாலினி வீட்டில் வந்து ஒரு குட்டி பாப்பா, அவள் ரியா. ஸோ 8 பசங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த மேரேஜில். ஃபஸ்ட் டைம் இது மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. ஏன்னா ஒரு ஆள் வந்தால் இன்னொரு ஆள் வரமாட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் 8 பசங்களும் ஒன்றா சேர்கிற மாதிரி இருந்ததுனால ரொம்ப பிளெஸ்டு மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ குட்டியை வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எல்லாருக்குமே வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்கவுங்க ஓடுறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டைம்ஸ்லாம் எல்லாமே கண்டிப்பாக மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது மாதிரி டைம்லாம் அட்டன் பண்ணி லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும். இப்போ வந்து மாப்பிள்ளையோட என்ட்ரி. கல்லுல விழுந்துறாதீங்க. ரேனிஸ் கீழே இறங்காத. இப்படி பிள்ளைகளா வெளியுண்டா தண்ணி வந்து எவ்வளோ போதும் வா. ஏய் ஒரு நிமிஷம் தள்ளி பிடிச்சுடா. என்ன பண்றீங்க பெல்சி? அம்மா அழகா நம்ம குளிச்சது வீடியோ தங்கம் எல்லாருமே குளிச்சாங்க. வேற கழட்டிட்டு நல்லா குளிச்சாச்சு மலையில. ஆனா நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன். ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு. என்னடா சூப்பரா அண்ணன்களா நின்னு சொன்னாங்க. சொல்லுமா இங்க திரும்ப சொல்லு உட்காண்டே சொல்லு. சொல்றவங்களுக்கு பிரைஸ் பா. சொல்லுங்க. கார்த்திகை மார்கழி வெரி குட். ஆமா இவங்க அவர் பிளான முடிச்சா தவிடு முடியாக்கலாம் தான் கூட்டு வந்திருக்காங்க. அவர் பிளானா பாபுல போட முடியாது. பாபு யாரு
குறைஞ்ச முடியாது ரியா ரியா குட்டிமா என் முத்தம் சொல்ல ரேடியஸ் சி அவளுக்கு முத்தம் பாப்பாவுக்கு முத்தம் கொடுப்பேன் போய் கொடுப்போம். இந்த தம்பிக்கு முத்தம் கொடுமா அண்ணனுக்கு ஊருக்கு போறாராமா முத்தம் கொடுப்போம். நாளைக்கு போங்க ரொம்ப மேல போகாதீ. ரியா நான் எடுத்துட்டு வா. நான் சாப்பிட போறேன். எனக்கு பசி. பெரியமா அப்படியே ஏமாத்தி ஊட்டி விடு. இந்த ஆகணும் நீ குடுக்க கூடாது. போங்க போங்க எல்லாம் பாய் சொல்லிட்டு போங்க. ஏய் பாய் சொல்லு. பிளானை கேன்சல் பண்ணாதீங்க. அது என்ன இந்த சாப சும்மாவே விடாதுன்ற காரணம் ரியா பாப்பா அப்படின்னு போடுறோம். and this கேரளத்து பைங்கிலி and that girl where is that girl main reason காரணம் அம்மா என்னமா கலாச்சிட்டு இருக்கீங்க மக்களே சொல்லுமா சொல்லுங்க கேர்ள் இப்ப பேச மாட்டீங்க. ஐஸ்கிரீம் ஓகே மக்களே அவ்வளோதான் இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.